நான் கிடைக்கும் சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட்டு அந்த வில்சன் இருக்கால, அவன் சொல்றான் தனிநபர் ஆணையத்தை கலைக்கலன்னு, அதை பத்தி பேசவே இல்லை, அப்படியே இருக்குன்னு சொன்னா அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல. ஜட்ஜ்மெண்ட்ல கிளியா சொல்லியிருக்காங்க, தனிநபர் ஆணையத்தை கலைச்சிடறான். உயர் நீதிமன்றம் அமைச்சா சிட்டு எஸ்ஐடி அதையே அனுப்பிச்சிடறான். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதையும் கலைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிளஸ் இந்த யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலி இப்போ இந்த சிபிஐ வர்றதுனால அவசரமா அந்த சிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆஃபீஸ் பக்கத்துல எரிக்கப்பட்ட காகிதங்களுக்கு அருகில் பென் டிரைவ் ஒன்றும் கிடைத்திருக்கு. சரி, ஓகே, இவங்க சொல்லுவாங்க, இவங்க எல்லாத்துக்கும் ரீசன் வச்சிருப்பாங்க. ரீசன் என்ன கேளுங்க, ரீசன் கரெக்டா சொல்லுவாங்க, ரீசன் சொல்லுவாங்க. அராஜக ஆட்சி ரீசன் எல்லாத்துக்கும் இருக்கும். உங்க அப்பா பேர் என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி எவன் அப்பா பேர் வேணாலும் கேளுங்க, ரீசன் சொல்லுவாங்க. சரிங்களா? எங்க அப்பா இருக்காருல்ல, அவரோட அப்பா இருக்கல, அவர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அவர் தாத்தா இருக்குல்ல, அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ரீசன் கதை. சரிங்களா? அதே மாதிரி நியாயத்தை பேசுறவங்க பாருங்க, ஒரு பொண்ணு வீடியோ போட்டிருக்கு, இவங்க பேச கூட பேச முடியாது. அதாவது பேச்சு உரிமை எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சுதந்திரம் வாங்கிட்டு எப்படி மூஞ்சிய முகமுடி போட்டு பேசுறாங்கன்னா, பயம், ரவுடிசம், அராஜகத்தின் உச்சம், பேசினா அடிச்சு விடுவாங்க, பொண்ணா இருக்கு ஆசிட் அடிச்சிருவாங்க, போற வர இடத்துல பிரச்சனை பண்ணிடுவாங்க. அந்த பயத்துல ஒரு முகமூடி எப்படி பேசுறாங்கன்னா, அராஜகத்தின் உச்சம். என்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பேச்சு உரிமையை தானா வந்து முகத்தை காட்டி எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு பேசுறாங்க, அப்ப சொல்லுங்க எங்க ஆட்சியில சேஃப்டி, நிரந்தர பக்கா சேஃப்டி அப்படின்னு சொல்லு. வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? போட்ட பாருங்க, இந்த பொண்ணை பத்தி இல்ல, இந்த பொண்ணு முகமுடி போட்டு, அதாவது மாஸ்க் போட்டு பேசுறதுனால யாருக்கும் தன் அடையாளத்தை காமிக்காம கேவலமா நடத்திருக்குங்க. சிபிஐ வர்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் புதுசு, சரிங்களா? அதில் எப்படிங்க பழைய பேப்பர் வரும்? உடனே சொல்லுவாங்க பழைய பேப்பர், அது பழைய டாக்குமெண்ட்ஸ். எப்படி நம்ம உங்களோட ஸ்டாலின் அந்த ஸ்கீம் நடத்துறாங்களா, அதோட பேப்பர்ஸ் எல்லாம், அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆத்துல இந்த மாதிரி கேட்டால் அதெல்லாம் நிறைவேற்றுற அப்ளிகேஷன். அப்ப நிறைவேற்றுறதுன்னா தூக்கி போட்டுருங்க. நீங்க பறந்துட்டீங்களா, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுல, தூக்கி போட்டுருங்க உங்க பர்த் சர்டிஃபிகேட்டா. பழசுங்க, என்ன சொல்ற, பழசா இருந்தாலும் எடுத்து வைங்க. அதான் அப்ளிகேஷன்ஸ், சரிங்களா? தேவையில்லாத அப்ளிகேஷன் ரோட்ல போடுங்க, குப்பை தொட்டியில எதுக்கா எரிக்கணும். அதே மாதிரி பெண்டையை கிடைச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த வீடியோனா, அராஜக உச்சனால இந்த பொண்ணு கேட்கறத கூட நேர்மையா கேட்க முடியாம பயத்துல இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகமுடி போட்டு பண்றாங்க, சரிங்களா? பேசுறாங்க. அதனால வந்து அராஜக உச்சம். தயவுசெய்து சொல்றேன், காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க, சரிங்களா? இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வெளில வரதுக்கு பயப்படுறாங்க பேசுறதுக்கு. நியாயமா, அதை உண்மையை கேட்கறது கூட கேட்கறது இல்லை, பேசுறது கூட பயந்த ஆட்சி தான் இப்ப நடந்திருக்கு, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.